வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பயோவிட்டா குருணைகளை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில். இன்னைக்கு இந்த வீடியோல நான் இது வரைக்கும் கொடுத்த ப்ராடக்ட் ரிவ்யூ ஒவ்வொன்றா பார்த்து ஃபார்மரோட யூஸ் எஃபிஷியன்சி எப்படி இருக்குங்கிற வீடியோ போட்டிருக்க கேட்டகரியில் இன்னைக்கு பயோவிட்டா குருணைகளை உபயோகப்படுத்தின நெல் விவசாயியோட அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ண போறோம். அவர்கிட்ட போயிட்டு அந்த குருணைகள் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற பத்தின ஒப்பீனியன் வாங்க போறோம் அப்படிங்கிற பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ஸோ பயோவிட்டா அப்படிங்கிற அந்த கடல்பாசி உரம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அஸ்கோஃபைலம் நோடுசம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான்ட்ல இருந்து எடுத்து பண்ணக்கூடிய சத்து குருணை. பொதுவாக இது பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பூக்கிற காய்கிற பயிர்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பர்டிகுலராக நெல் சாகுபடியில் பயோவிட்டா குருணைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஏக்கராவுக்கு 4 கிலோ அப்படிங்கிற பயோவிட்டா குருணைகளோட ஏக்கருக்கான ரெக்கமெண்டேஷன். நெல் கிட்டத்தட்ட 2 எடுத்த ஒரு 15 to 20 நாளில் நெல்லுக்கு உரம் போடும்போது உரத்துக்கூடையோ இல்லை நீங்கள் குப்பை கூடையோ தொழு உரத்து கூட ஏகத்துக்கு இறச்சி விடுறது மூலமாக நிறைய வித்தியாசங்களை உணர முடியுது. ஒரே ஈவனான தூர் வெடிக்கும், நல்லா டில்லர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், அதிகமான நெல்மணிகள், மகசூல் வரைக்கும் அது நின்று ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த மாட்டுக்கிறது கிடையாது. இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் விவசாயி அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட கேட்டு இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் வரைக்கும் வந்திருக்கோம். அவர் அனுபவத்தை ஷேர் பண்றாரு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் எந்த மாதிரி பயோவிட்டா யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆனா அப்படிங்கிறத அவர் வாயார சொல்ல கேட்போம். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நெல் விவசாயத்துல பர்டிகுலரா நல்ல தூர் எடுக்கிறதுக்காக சிறப்பான ஒரு பர்டிகுலரான ஒரு உரத்தை அண்ணன் உபயோகப்படுத்திருக்கிறாரு. அவரோட அனுபவத்தை எந்த மாதிரி இருந்தது, எப்படி நெல்ல அதிகப்படியான மகசூல் வர எடுக்க முடிஞ்சது, எப்படி ஒரு நாத்து நட்டு அதுல அதிகப்படியான தூர் எடுக்கக்கூடிய சரியான உரங்களை அவர் தேர்வு பண்ணார் அப்படிங்கிற அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நினைச்சிருக்கிறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். உங்க பேருண்ணா? என்னோட பேர் சோமசுந்தரம் சார். எந்த ஊருங்கண்ணா நீங்க? எனக்கு மேலமுருகு சார். எந்த மாவட்டத்துல வருது? திருவாரூர் மாவட்டம் சார், திருத்திரமுடி தாலுகா சார். திருவாரூர் மாவட்டம் திருத்திரமுடி தாலுகா மேலமுருகு வில்லேஜ்ல. ஓகேண்ணா. எத்தனை ஏக்கரா பயிர் வச்சிருக்கீங்க? 20 ஏக்கர் சார். 20 ஏக்கர் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு நெல் விவசாயத்துல? எனக்கு அப்பா பாட்டங்காலத்துல, அப்பா அடுத்தது அப்புறம் நான் சின்ன பிள்ளைல இருந்து பழகிட்டு இருக்கிறோம். அதனால 20 வருஷத்துக்கு மேல. அப்ப நெல்லுல சரியான சூட்சுமங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். ஓகேண்ணா. இப்போ நெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா எந்தெந்த பிரச்சனைகள் நெல்லுல சரியா நம்ம சத்து மேலாண்மையில நம்ம போக்கஸ் பண்ண விஷயம்? நெல்லுல பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா ஒரு சப்போர்ட் இல்லைன்னா லைட்டா தூர் வெடிக்காம இருக்கு, இல்ல ஒரு இழந்து போயிருக்கு. அதுக்கு கியூமோகரசல், பயோவிட்டா இந்த மாதிரி இந்த மருந்துகளை யூஸ் பண்ணோம். போன வருஷமும் யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா மகசூல் எடுத்தேன். அதே தான் திருப்பி இப்பயும் அது மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கேன் சார். ஓகே. ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் எத்தனை கிலோ பயோவிட்டா நீங்க? ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ சார் போடுவோம். எந்த டைம்ல கொடுத்தீங்க நீங்க? அதாவது 2 டைமும் கொடுக்குறோம். ஓகே. இப்போ நடுவு நட்டை கடை ஒரு பாக்கெட் கொடுக்குறோம். ஓகே. எத்தனை நாள்ல? ஒரு நடுவு நட்டு மேக்ஸிமம் பார்த்தாக்க ஒரு 10 நாள், ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கறது நல்லது. ஆரம்பத்துல உடனே அடிவாரமா போட்டோம். அதுதான் சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நாங்க அட்வான்ஸாவே போட்டுக்கிட்டு இருந்தோம். அது எடுத்துக்கல, மண்ணோட கிளைமேட் மாறுதுங்கிறதுக்காக திருப்பி என்ன பண்ணோம், நட்டு ஒரு வாரம் இல்ல 10 நாளுக்குள்ள திருப்பி பயோவிட்டா போடுவோம். போட்டு அதை விட அது கூட வேற என்ன உரங்களா எடுப்பீங்க? பயோவிட்டா, யூரியா மேக்ஸிமம் எடுப்போம். ஓகே. பயோவிட்டா, யூரியா கொடுப்போம் ஒரு பக்கம். ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன உரங்கள் கொடுப்பீங்க? அதுக்கு அடுத்து பார்த்தாக்கா டிஏபி, கொஞ்சம் வாலி உரம். பயோவிட்டா கொடுக்க வாலி உரம் தேவையில்லைன்ட்டாங்க யூரியா கடையில. அதே மாதிரி போன வருஷம் மகசூல் எடுத்தோம். இப்பயும் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வரைக்கும் பயோவிட்டா உபயோகப்படுறதுக்கு அப்புறம் மகசூல் கிடைக்குது? இப்போ பழையபடி எல்லாம் அதிகமா எடுத்ததில்ல. இது போட்ட பிறகு கொஞ்சம் தூர் கட்டி கொஞ்சம் நல்ல விதமா 10 மூட்டைங்கிறதுல ஒரு 15 மூட்டை இந்த ரேஞ்சில் வருது சார். அளவுக்கு 2 மீன் 20 மீன் இப்படி கிடைக்குது. ஓகே. அதை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மடங்கு மகசூல். ஆமா சார். இப்ப பயோவிட்டா போடாத பயிருக்கும் பயோவிட்டா போட்ட பிறகு என்ன வித்தியாசம்? நீங்க பயோவிட்டா போடாத பயிர் கிளைகள் அதிகம் வெடிக்கிறது இல்ல, நல்ல தூர் வெடிக்கிறது இல்ல. இது இப்ப இழந்து போய் கிடந்தாலும் பயோவிட்டா எடுத்தோம்னா பயிர் கூடிக்குது, திரட்சியா வருது. கொஞ்சம் தூரு கொஞ்சம் அகலமா வருது. ஒரு 10 பயிருங்கிறப்ப ஒரு 15 பயிர் 18 பயிர் இப்படி எண்ணிக்கையும் அதிகம் இருக்கு. நெல்லு கொஞ்சம் வெயிட்டும் கொடுக்குது. நெல்லு வெயிட்டுமே கொடுக்குறது. சோ பொதுவா இதை நீங்க 15 to 20 நாள்ல ஏக்கராக்கு 5 கிலோ பயோவிட்டா உபயோகப்படுத்துறது மூலமா இப்போ மத்த வாளிகள் நிறைய யூரியா வாங்கும் போதெல்லாம் அந்த வாளி போடுங்க இந்த வாளி போடுங்கன்னு சொல்லுவாங்களா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க உணர்றீங்க? அதுவும் வாளி உரங்கள் அப்படின்னாவே இந்த டெல்டா மாவட்டத்துல அதிகமான வாளி உரங்கள் வரும். அந்த கம்பெனி கொடுக்குறாங்க, இந்த கம்பெனி கொடுக்குறாங்க, அப்படி இப்படி வாளி உரங்கள் வரும். அதாவது சார் அதை பொறுத்த வரைக்கும் 20 கிலோ கொடுக்கணும், 10 கிலோ கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கிலோ கொடுத்தோம்னா ஒரு ஏக்கருக்கு நார்மலா நல்லாவும் இருக்கு. பயிரும் கொஞ்சம் ரெட்டிப்பு அடைஞ்சு நல்லா பாதுகாப்பாவும் பக்காவும் இருக்கு சார். சார் பயோவிட்டா கொடுத்து என்ன பயன்னு கேட்டீங்க? ஆமா. இந்த வயலுக்கு பயோவிட்டா போட்ட பயிர் இது. ஆமா. ஓகே. இது பயோவிட்டா இன்னும் போடல. அதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்க சார்? இதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இதுல போடாம இருக்கிறது இன்னும் தூர் கட்டல, பயிரோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. ஓகே. இங்க போடாத பயிர்களை ஒரே பீஸ் ஆஃப் லேண்ட்ல தான் இருக்கு. இதுல பாருங்க எந்த அளவுக்கு தூர் வந்திருக்கு. ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 தூர் வரைக்கும் இருக்கு. இந்த இதுல இது பயோவிட்டா போடாதது. சேம் பீஸ் ஆஃப் லேண்ட்ல அந்த பக்கம் போட்ட பயிர் பயோவிட்டா போட்டதா இருக்கு. போட்ட பயிர் போட்ட ஃபீல்ட்ல
ஸோ ஆட்டோமேட்டிக்காவே நல்ல தூர் வந்து எண்ணிக்கை வந்து 8 6 12 18 23ல இருந்து 25 தூர் வரைக்கும் வெடிச்சிருக்கு. அதே மாதிரி ஈக்குவலா எல்லா பயிர்லுமே வந்து ஒரே ஈவனா வந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன்ல நல்லாவே வந்து பயிர் ஈவனா வெடிச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இன்னொன்னு ஹைட் வைஸ் பார்த்தோம்னா மிஸ்மேச்சஸ் வந்து எதுவுமே இல்லாம ஒரே ஈவனா போடாத வந்து ஸ்டண்டா growth-ஆ இருக்கிறதுக்கும் போட்டதுல வந்து நல்ல growth-ஆ இருக்கிறதுக்கு வித்தியாசம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. வந்து ஃபார்மர் ஃபீல்ட்ல ஃபார்மரோட பாயிண்ட் ஆஃப் நம்ம எடுத்து ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்ப பர்டிகுலர் நிறைய பேர் நினைப்பாங்க என்னப்பா சின்ன ஒரு உரத்தை மாத்தினால வந்து மகசூலே மாறுமா அப்படின்னு. பயோவிட்டா நீங்க போறதுக்கு முன்னாடியும் ஏன்னா ஏக்கருக்கு 4 கிலோ தான் போடுறேன் அப்படிங்கிறீங்க. இந்த 4 கிலோ போறதுக்கு முன்னாடியும் இல்ல இந்த லேண்டை நீங்க காட்டிருக்கீங்க இது வந்து பயோவிட்டா போடாது போட்டது அப்படின்னு காட்டிங்க அதுக்கு வித்தியாசம் தெரியுது. பயோவிட்டா போட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற்றங்கள் உங்க பயிர்ல தெரிஞ்சது சார்? பயோவிட்டா போட்ட பிறகு சார் நெல்லோட வந்து வெயிட்டும் கூடுதலாவும் இருக்கு. அந்த பயிரோட வந்து இப்போ மகசூல்னு சொல்றாங்கன்னா எதை சொல்றாங்கன்னா நெல்லோட எண்ணிக்கையை பார்த்தா சொல்றது. ஓகே. மகசூல் இந்த பயோவிட்டா போடாத முடிய வந்து பார்த்தாக்கா ஒரு 50 நெல் 60 நெல் 75 நெல் அதிகமா நல்லா விளைச்சல்னா ஒரு 100 நெல் இப்படிதான் இருக்கும். இது போட்ட பிறகு வந்து ஒரு 110 120 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் இருந்திருக்கே தவிர கம்மியா இருந்தது இல்ல. நான் யூஸ் பண்றதான் சார் உங்கள்ட்ட சொல்றேன். பயோவிட்டா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், வேற எது இல்ல. அதிகபட்சம் உனக்கு மனசு கேட்கலாம் இன்னொரு பாக்கெட் கூட வாங்கிட்டு போடுவேன் 2 தடவை. ஏன்னா கொஞ்சம் வெயிட் கொடுக்கும். இப்பயும் சார் இந்த நெல்லோட விலை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வருஷத்துக்கு வருஷம் 35,000 ரூபாய்க்கு மேல நான் போட்டதில்லை. சாதாரண இது 1 ஏக்கர் தான். இந்த ஒரு வயலுக்கு நெல் அறுத்து அது எப்படி கணக்கு சொல்றீங்கன்னா நிறைய நிலம் இருக்கு இதை மட்டும் எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். டேங்கு மிஷின் இருக்கிற டேங்க் வந்து ஒரு மூட்டை 12 மூட்டை பிடிக்கும். 3 டேங்க் நான் அறுத்திருக்கிறது. அதை நான் வச்சுதான் நான் சொல்றேன். அதையும் திருப்பி தனியாவும் போட்டு பார்த்து எங்க வீட்டுல கேட்ட பிறகு இந்த வருஷம் தான் ஒழுங்கா சாகுபடி இருக்கு அப்படின்னாங்க. ஓகேனா அந்த அளவுக்கு இப்ப பர்டிகுலர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விவசாயிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன உரங்களை மாத்தி போறது மூலமாக வந்து நிறைய வித்தியாசங்களை வந்து விவசாயிகள் உணர முடியும். நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த பருவத்துக்குள்ள எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பயோவிட்டா கிரானல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அஸ்கோஃபைலம் நோடுசோம் அப்படிங்கிற இம்பார்ட்டன்டான ஒரு சீவிட் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட் ஏக்கராவுக்கு 4 கிலோ ரெக்கமெண்டேஷன். இதை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கரெக்டான டைம் பார்த்தோம் அப்படின்னா 15 to 24 2வது களை எடுத்ததுக்கு அப்புறம் ஏக்கராக்கு 4 கிலோ உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பரிந்துரையா இருக்கு. இந்த 4 கிலோ வந்து நீங்க தனியாகவும் கொடுக்கலாம், மணலை கலந்து எறியலாம், இல்ல குப்பையில கலந்து எரிக்கலாம், இல்ல உரம் போடுறீங்க 2வது களை எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னா உரத்து கூட மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது நாம்ஸ். இது அப்படிதான் வந்து ப்ராசஸ். இதை பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. ஏக்கரத்துக்கு இப்படி இறச்சுட்டு போயிடலாம். இதுதான் வந்து இதோட யூஎஸ்பின்னு கூட. மற்ற குறுநைவாளிகள் இல்லாத ஒரே ஒரு யூஎஸ்பி என்ன அப்படின்னா வந்து ஒரே ஈவனான சரிசமமான ஒரு மகசூல். இன்னொன்று அவர் சொன்ன மாதிரி வந்து மகசூல் வந்து 1.5 மடங்கு பெருகி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த டவுட்ஃபுல்லும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இணைஞ்சிருக்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பத்தி முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ல லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன். அந்த லிங்கை ஃபில்அப் பண்ணி வச்சீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் டீம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ராடக்ட் பத்தின கம்ப்ளீட் டேட்டாவை உங்களுக்கு கொடுப்பாங்க.